டுவெல்த் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயிங் கான்ஃபிகரேஷன் எப்படி எனேபிள் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே டூல்ஸ்ல வச்சிருக்கோம். டூல்ஸ்ல கான்ஃபிகரேஷன்ஸ்ல ப்ராசஸ் கான்ஃபிகரேஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வெயிங் பர்கோட்னு போட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போ நோட் இருக்கிறத எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேங்க. அவ்வளவுதாங்க. கான்ஃபிகரேஷன் நம்ம இப்போ எனேபிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வென்டரியில வெயிங் கான்ஃபிகரேஷனுக்கு என்னென்ன சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணி எப்படி ஐட்டம் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இன்வென்டரியில இன்வென்டரி மாஸ்டர்ல ஐட்டம் மாஸ்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல பார்த்தீங்கன்னா, நான் செட்டிங்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி வெயிட்டபிள் அண்ட் பெரிசபிள்ங்கிற ரெண்டு ஆப்ஷனை மட்டும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். வெயிட்டபிள் ஆல்ரெடி எனேபிள்ல தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெரிசபிள்ங்கிற ஆப்ஷனை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்க போறேன். பெரிசபிள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனேபிள்ல தான் இருக்கு. ஸோ எனேபிள் இல்லைன்னா டிக் கொடுத்து நீங்க சேவ் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கிரியேட் பண்ண போறேன். என்னுடைய ஐட்டம் நேம் ஆரஞ்ச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டைப் நான் இப்போ செலக்ட் பண்றேன். டபுள் நேம் ஏதாவது இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கலாம். டேக்ஸ் இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, HSN கோட். அவ்வளோதாங்க. வெயிட்டபிள்ல நான் இப்போ எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேங்க. ஷார்ட் கோட் இருந்தாலும் நீங்க இங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெரிசபிள்ல நான் இப்போ எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இப்போ ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.